என்னால இந்த பீக்கரை பெருசாக்க முடியுமா? இல்ல இந்த பீக்கரை தான் மறைய வைக்க முடியுமா? இட்ஸ் மோர் தென் த கிளாஸ் ரூம் ட்ரிக். லெட்ஸ் see. ஹிடன் பீக்கர்ஸ் அண்ட் மேக்னிஃபைட் கிளாஸ் பண்றதுக்கு எனக்கு 2 பெரிய பீக்கர்ஸ் தேவைப்படும் அண்ட் 2 ஸ்மால் பீக்கர்ஸ். ஐ நீட் ஆயில் அண்ட் வாட்டர். ஃபர்ஸ்ட் இந்த பெரிய பீக்கர்ல நான் ஸ்மால் பீக்கரை வைக்க போறேன். இப்ப நான் அந்த ஸ்மால் பீக்கரை ஆயில் ஊத்த போறேன். ஸ்மால் பீக்கர்ல நான் ஆயில் ஊத்தும் போது ஃபில் ஆயிட்டு பெரிய பீக்கருக்கும் ஸ்மால் பீக்கருக்கும் நடுவுல இருக்க கேப்ஸை இந்த ஆயில் ஃபில் பண்ணும். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா இந்த பீக்கர் மறையுது. உங்களால பார்க்க முடியுதா? பாத்தீங்களா? இந்த பீக்கர் கம்ப்ளீட்டா மறைஞ்சிருச்சு. என்னால இந்த பீக்கரை உள்ள இருக்க பீக்கரை பார்க்க முடியல. உங்களால பார்க்க முடியுதா? எப்படி? The secret is refractive index. How light bends through different materials. லைட் என்ன ஆகுது உங்களுக்கு? ஸ்ட்ரெயிட்டா ஆயில்குள்ள பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பெரிய பீக்கர் எடுத்துக்கிறேன். இந்த பெரிய பீக்கர்ல நான் சின்ன பீக்கர். நெக்ஸ்ட் இப்ப சின்ன பீக்கர்ல நான் வாட்டர். சின்ன பீக்கர்ல வாட்டர் ஃபில் ஆயிட்டு பெரிய பீக்கர்லயும் ஃபில் ஆகுது. இப்ப பாருங்க, இந்த பெரிய பீக்கர்ல இருக்க சின்ன பீக்கர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னிஃபைடா தெரியும். லைட் பாத்தீங்கன்னா ஆயில்ல ஸ்ட்ரெயிட்டா டிராவல் ஆகுது. இதே வாட்டர்ல பாத்தீங்கன்னா லைட் வந்து உங்களுக்கு பெண்ட் ஆகுது. கிளாஸ் அண்ட் ஆயில் பாத்தீங்கன்னா சேம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அதனாலதான் லைட் இதுல பெண்ட் ஆகல. உங்களுக்கு பீக்கர் பாக்கிறதுக்கு வேனிஷ் ஆன மாதிரி தெரியுது. இதே வாட்டர்ல பாத்தீங்கன்னா லைட் பெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கிளாஸ் பாத்தீங்கன்னா மேக்னிஃபைடா உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் ரிஃப்ராக்ஷன்ங்க? ஒரு லைட் வந்து ஏர்ல இருந்து வாட்டருக்கு டிராவல் ஆகும்போது அது ஸ்லோவா போகும். அப்படி ஸ்லோவா போகும்போது அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும் ஸ்லைட்டா. இந்த சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷனை தான் நம்ம ரிஃப்ராக்ஷன் சொல்றோம். அப்போ ஒரு லைட் மோர் டென்சர் சப்ஸ்டன்ஸ் ஹையர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருந்துச்சுன்னா இட் பென்ஸ் மோர் டுவர்ட்ஸ் தி நார்மல் லைன். இப்ப பாருங்க, இந்த ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் நான் இங்க பண்ண போறேன். இந்த சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எனக்கு 2 பீக்கர் தேவைப்படும். ஒரு பீக்கர்ல நான் வந்து வாட்டர் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன் அண்ட் பென்சில். ஸோ இப்போ இங்க எம்டி பீக்கர்ல நான் என்னோட பென்சில் வச்சிருக்கேன். யூ கேன் see clearly the பென்சில். இப்ப இதே பென்சிலை நான் எடுத்து இப்ப இந்த வாட்டர்ல இருக்கு இல்லையா, வாட்டர் இருக்கிற பீக்கர்ல நான் பிளேஸ் பண்ண போறேன். பாருங்க, யூ கேன் see the bend. அப்போ லைட் பெண்ட்ஸ். ஒரு மீடியம் வந்து இன்னொரு மீடியம் போகும்போது லைட் பெண்ட் ஆகுது. This is a refraction of light. இன்வென்டர்ஸ் இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் கான்டாக்ட் லென்ஸ், பெரிஸ்கோப்ஸ், விஆ கூகுள்ஸ் மேக் பண்ணுவாங்க. என்னங்க, சயின்ஸை பார்க்கறதுக்கு மேஜிக் மாதிரி இருக்கா? இதே மாதிரி தான் சயின்ஸை யூஸ் பண்ணி உங்களால நிறைய அமேசிங் திங்ஸை கிரியேட் பண்ண முடியும். பெரிய பெரிய இன்னோவேஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன கியூரியாசிட்டில இருந்தா ஸ்டார்ட் ஆகும். லைக் தி டிசப்பியரிங் பீக்கர். Simple science, profound impact. Share if you believe in the power of